தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பா 6ஆம் திருமுறையில் தற்சுதந்திரமின்மை என்ற பதிகத்தில் பல பாடல்கள் உள்ளன. அதில் சிலவற்றிற்கு நம் தயாநிதி சுவாமி சரவணானந்தவர்கள் அருளிய அருள் விளக்க உரையை பார்ப்போம். தயவு. 1. இப்பாரில் உடலாவி பொருளும் இப்பாரில் உடலாவி பொருளும் உன்பால் கொடுத்தேன் உன்பால் கொடுத்தேன் மற்றெனக்கென்றிங்கே எப்பாலும் சுதந்தரம் ஓர் இறையுமிலை இறையுமிலை. அருட்ஜோதி இயற்கையனு துப்பாய உடலாதி தருவாயோ. அருட்ஜோதி இயற்கையனு துப்பாய உடலாதி தருவாயோ. இன்னுமெனை சோதிப்பாயோ அப்பானின் திருவுளத்தை அறியேன். அருட்ஜோதி இயற்கையன்னோ துப்பாய உடலாதி தருவாயோ. இன்னுமெனை சோதிப்பாயோ அப்பானின் திருவுளத்தை அறியேன். இவ்வடியேனால் ஆவதென்னே. திருவருட்பாவில் திருவடி முறையீட்டுக்கு அடுத்தாற்போல் இந்த தற்சுதந்திரமின்மை என்ற பதிகம் தொடுக்க பெற்றுள்ளது. இது அந்தாதி முறையில் அமைக்கப்படாது, சாதாரண ஆசிரிய விருத்த பாக்களாக இணைக்கப்பட்டுள்ளதாம். எனினும் இதில் ஒரு சிறப்பு, அடியேனால் அவதென்னே சிறியேனால் அவதென்னே என்ற மகுடத்தோடு அணி செய்யப்பட்டுள்ளதாம். இத்தலைப்பில் கொண்ட தற்சுதந்திரமின்மை என்பதற்கு ஒப்ப சர்வ சுதந்திரன் ஆகிய நீ பார்த்து எதுவும் என்பால் ஆக்குவித்தால் அன்றி இந்த அடிச்சிறியனால் எதுவும் ஆக்கிவிட முடியாது என்ற உறுதிப்பாட்டை தெரிவிக்கவே ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் அப்படி இசைக்கப்படுகின்றதாம். இப்பதிக பாக்களுக்கும் முன்னர் கொண்டதே போல சாதனா நிலை, சாத்திய நிலை என்ற இருநிலை நின்று பொருளாக்கி கொள்ளல் வேண்டும். எனவே இந்த பாடலை ஊன்றி கற்று உட்பொருள் கண்டு காட்டுவாம். துவைத பொருள். பூர்ண புகழடைந்து திருச்சிற்றம்பலத்தின் சந்நிதியில் நிற்கின்றான் சாதகன். இப்பொழுது இவ்வுலகில் எனது என கொண்டிருக்கின்ற உடல் பொருள் அவையெல்லாம் நின்வசம் ஒப்புவித்து விட்டேன். ஆகையால் இனி எப்பாலும் எவ்விடத்தும் எப்பொழுதும் என் சுதந்திரம் என்று ஒன்று இறையும் சிற்றளவும் இங்கு இல்லையாகும். உன் திருவுள்ளம் எப்படியோ யான் அறியேன். இப்பொழுதே துப்பாய, அதாவது சுத்தமான தேகம் முதலியவற்றை தந்து மகிழ்விப்பாயோ, அல்லது இன்னமும் கூட என்னை சோதித்து கொண்டிருப்பாயோ நான் அறியேனே. முழுதும் சரணாகதி அடைந்து நின் சந்நிதியில் கிடக்கும் அடியனுக்கு உனது திருவுள்ளப்படி அருள் செய்வாயோ, மற்ற என்ன செய்வாயோ நான் அறியேன் ஒரு சிறிதும். துவைத நிலையில் இருந்து கொண்டு நானும் முறையிடுகின்றேன், நீயும் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உனது தயா உள்ளம் அப்படி சும்மா பார்த்து கொண்டிருக்க விடாது என உணர்ந்து நீ விரைவில் அருள் செய்வாய் என்று தீவிரமாய் நம்பிக்கொண்டு உள்ளேன். ஆகையால் நீயே உனது சர்வ சுதந்திரத்தை பிரயோகித்து சுத்தமாதி தேக சித்தியை தருவாயாக, சோதனையெல்லாம் நிறுத்தி கொள்ளுவாயாக என்று
விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கின்றான். இனி அத்வைத பொருள். இதே விண்ணப்பத்தை ஒரு சாத்தியம் செய்யும் முறை வேறாக இருக்கின்றதாம். இவன் பதியோடு, அதாவது கடவுளோடு எப்பொழுதும் ஒன்றியே நிற்கின்றான். யான் வேறு இல்லை என்ற அகங்கார ஒழிவில் நிற்கின்றனன். என்னையே இழந்த இழப்பில் நீயாகி என்னவை என்றிருந்த ஜீவனையும் தேகத்தையும் போகப் பொருள்களையும் உன்னதாக கொண்டு நிற்கின்றாய். ஆகையால் உனது இயற்கையே எனது உரிமையாக உள்ளது என உணர்த்தப்படுகின்றனன். உனது சேர்க்கையல்லா சேர்க்கையால் எனக்கும் அருட்ஜோதியே மெய்யான தேகமாக இருக்கின்றது. இந்த இயற்கை தன்மையை என்பால் அருள் செய்யாமல் இருக்கும் வரை இத்தேகிக்கு மேலும் மேலும் பிறப்பும் இறப்பும் உண்டாகி கொண்டே உள்ளன. இன்னும் இவற்றை பொறுத்து கொண்டிருக்க முடியாது. சோதனை செய்தது போதும். கருணை செய், கருணை செய். அக்கருணாமிர்த சக்தி உள்ளூர நிறைந்து சூழுற்ற அசுத்த தேகமாகியவற்றை சுத்த சுகானந்தமயமாக்கி கொடுப்பாயாக என சதா விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கின்றான். இங்கனம் விண்ணப்பம் செய்து கொண்டிருத்தல் அல்லாது மற்ற என்ன செய்வான்? தன்னை முற்றும் கரைத்து நிற்கும் ஒரு சாத்தியன் உள்ளிருந்த பதியும் இவனுக்கு தன்னையே வழங்கி வாழ்விக்க முற்படுகின்றார் என அறிகின்றோம். பூர்ண அருளுண்மை வெளிப்படாத வரை இந்த சாத்தியன் குறைவுடையவனாய் செயலற்று கிடக்கின்றான். அந்த அருள் அனகமலர்ச்சி கொண்டு விரிகின்ற போது கடவுளே அச்சாத்தியன் வண்ணமாகி சர்வ சுதந்திர தன்னாட்சியை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார் எனலாம். அடுத்ததாக பாடல். என்னே எம்பெருமான், என்னே எம்பெருமான் இங்கு இன்னும் அணைந்திலன், இன்னும் இங்கு அணைந்திலன் என்றே ஏங்கி ஏங்கி மன்னே என் மணியே என் கண்மணியே என் வாழ்வே நல்வரத்தால் பெற்ற பொன்னே அற்புதமே செம்பொருளே என் புகழே மெய்ப்போதமே என் அண்ணே என் அப்பா என்றழைத்தலன்றி அடியேனால் ஆவதென்னே. என்னே எம்பெருமான் இங்கு இன்னும் அணைந்திலன் என்று ஏங்கி ஏங்கி மன்னே என் மணியே கண்மணியே என் வாழ்வே நல்வரத்தால் பெற்ற பொன்னே அற்புதமே செம்பொருளே என் புகழே என் போதமே என் அண்ணே என் அப்பா என்றழைத்தலன்றி அடியேனால் ஆவதென்னே. துவைத பொருள். தச்சுதந்திரமற்ற ஒரு சாதகன் திருமுன் நின்று அடிக்கடி முறையிட்டு கொண்டிருப்பதன்றி மற்ற என்ன செய்யக்கூடும்? எல்லாம் ஆண்டவனின் இச்சைப்படியே நடக்கும் என்று நன்கு உணர்ந்த இச்சாதகன் ஏன் எங்கள் பெருமான் இன்னமும் வந்து சேர்ந்து என்னை தழுவிக் கொள்ளாமல் இருக்கின்றாரோ என்று ஏங்கி ஏங்கி விம்மிக் கொண்டிருக்கின்றான். அதற்கு மேல் பலவாறாக அழைத்து அழைத்து தன் மாட்டாமையை உணர்த்தி கொண்டிருக்கின்றான். எனது நிலையான அருள் மணியே என் கண்மணியே எனது வாழ்வுக்கு முதற் பொருளே நல்வரத்தால் பெற்ற பொன்னே அற்புதமே செம்பொருளே எனது கதியே எனது மெய் அறிவே என் அன்னையே என் அப்பனே என்றெல்லாம் மேலும் மேலும் அழைத்து கதறுகின்றான். இப்படி இறைஞ்சி முறையிட்டுக் கொள்வது அல்லாமல் வேறு வழிவகை ஒன்றும் இல்லை என கண்டுள்ளான் இச்சாதகன். இனி அத்வைத பொருள். சத்தியனும் கூட கடவுளோடு உடனாயிருந்து கொண்டும் அக்கடவுள் அனுபவம் வெளிப்பட்டு விளங்காத போது வேறு வழியின்றி மேற்குறித்த வண்ணம் தனக்குள் தானே குமுறிக் கொண்டிருக்கின்றான். ஏனோ எனது அகமிருக்கும் பெருமான் இன்னும் அனகமுற்று தழுவி கொள்ளாதிருக்கின்றாரோ என ஏக்கம் கொண்டிருக்கின்றான். அனாதி காலம் தொட்டு தன்னோடு அத்துவிதமாயிருக்கின்ற காரணத்தால்
மன்னே என்று அழைக்கின்றான். இயற்கையில் சுயஞ்சோதிமயமாய் ஒளி இளங்களால் மணியே என்கின்றான். கண்ணில் ஒளி செய்து நின்று காண உதவுவதால் கண்மணியே என்கின்றான். இவ்வுலகினுற்று வாழ்வின் பயனாயிருப்பதால் வாழ்வே என்றும் கூறுகின்றான். அகமன்னி இருக்கின்ற இப்பதி சுத்த அருட்பொன்னாய் உளவாது என்றும் விலங்களால் அது வரத்தால் பெறப்பட்ட பொன்னாக அணிந்து கூறப்படுகின்றது. மேலும் அந்த ஆண்டவர் சாதாரணமாய் விலங்கற்கு இல்லாது அசாதாரணமாய் அகஞானம் உடையார்க்கே விலங்களால் அற்புதம் என்றும் செம்பொருள் என்றும் பேசப்படுகின்றது. மேலும் அதுவே தன் தஞ்சமாயும் தனி ஞானமாயும் தனது உற்ற தாயாயும் தந்தையாயும் இருக்க கண்டு கண்டு வேறு எவ்விடத்தும் ஒரு நொடியும் வீண்போது போக்காது உள் நிலைத்து ஊற்றெடுத்து கொட்டி கொண்டிருக்கின்றான் இம்முறையீட்டை. அடுத்ததாக பாடல் 3. பொடி எடுக்கப் போயதனை மறந்து பொடியெடுக்கப் போயதனை மறந்து மடியெடுத்து அறையில் புனைவேன் சில்லோ தடியெடுக்க காணில் அதற்கு உளம் கலங்கி ஓடுவன் இத்தரத்தே நீங்கே முடியெடுக்க வல்லனோ இறைவா நின் அருளிலதேல் முடியெடுக்க வல்லனோ இறைவா நின் அருளிலதேல் முன்னே வைத்த அடியெடுக்க முடியாதே முன்னே வைத்த அடியெடுக்க முடியாதே அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. துவைத பொருள். எந்த ஒரு சிறு செயலும் கூட அவன் அருளின் துணை என்றேல் சிறியரில் சிறியனாகிய தன்னால் செய்திட முடியாது என்ற உண்மையை இங்கு எடுத்து இயம்புகின்றான் ஒரு சன்மார்க்க சாதகன். இந்த சாதகன் இம்முதல் அடியில் இங்கு குறிக்க வந்தது ஒன்றும் பெரிய விஷயமல்ல, சிறிய பொடி விஷயம்தான். பொடி போடும் பழக்கமுடையவன் ஏதோ வேறு ஞாபகத்திலே இருக்கின்றான் போலும். ஆகையால் பொடிமட்டையை பிரித்தும் ஒரு சிட்டிகை எடுத்து கொள்ளாது மறந்து அம்மட்டையை மடித்து மீண்டும் அறையில் உடுத்திருக்கும் ஆடையின் வெடிப்பில் செருகிக் கொள்ளுகின்றானாம். அவனுடைய ஞாபக சக்தி இப்படி இருக்க அவனது மனோதைரியம் எப்படி இருக்கின்றது என்பதை அடுத்தடியில் குறிக்கப்படுகின்றது. ஒருவன் அருகில் இருக்கும் ஒரு தடியை கையில் எடுக்கின்றான். ஏன் எடுத்தான், எதற்கு எடுத்தான் என்றும் தெரியாத போதே அத்தடியால் பிறரைத்தான் தாக்கப் போகின்றானோ அல்லது தன்னையே அடித்து விடப் போகின்றானோ என்று கலக்கமுற்று பதறி போய் ஓட்டமெடுக்கின்றானாம் இந்த தைரியசாலி சாதகன். இப்படிப்பட்ட ஞாபக சக்தியும் மனோதிடமும் உள்ள அடியேன் எப்படி முடியெடுக்க வல்லவனாவேன்? முடியெடுத்தல் என்பது பல சிக்கல்களாகிய முடிச்சை அவிழ்த்து சரி செய்து விடாமுயற்சியால் எடுத்த காரியத்தை தொடுத்து முடிப்பது. வாழ்வில் வெற்றி வாகை சூடி முடிவுடைந்து ஆட்சி புரிவது என்ற பொருளெல்லாம் பொருந்த உள்ளது இம்முடியெடுத்தல் என்றதன் குறிப்பு விளக்கம். அந்த பெரிய காரியத்தை என்னால் சாதிக்கத்தான் முடியுமா? உனது அருள் துணை இல்லையாயின் நடக்கின்ற போது வைத்த அடியை எடுத்து அடுத்த அடிதான் வைக்க முடியுமா? முடியாதே. அந்தோ இச்சிறியனால் என்னத்தான் முடியும்? நின் அருள் இருந்தால் துணை செய்தால் எல்லாம் முடியும் என்பது நிச்சயம், சத்தியம் என முறையிட்டு நிற்கின்றான். முறையீடு செய்திருத்தல் தான் இவனுக்குரிய சாதனை என்று அறிகின்றோம். இப்பாட்டு நம் வள்ளலாரே தன் சுயானுபவத்தை வைத்து கூறியுள்ளதாக கொள்ளலாமே என்பர் அன்பர்கள். கொள்ளலாம் ஒருவாறு. ஏனெனில் அவரது ஒழுக்கம் நிரம்பிய பழக்க வழக்கம் மிக மிக உயர்ந்தது. அவர் அருள் விசாரத்தில் ஊன்றிய உள்ளம் படைத்தவர் ஆதலின் இம்மாதிரி எல்லாம் இளிவரல் செயலுக்கு பாத்திரமாகி இரார் என்பதும் பொருந்தும். ஆனால் ஆன்ம ஒழுக்கத்தில் நன்கு பயின்ற அவர் தானே எவருமாயிருக்கும் நிலையில், ஆனால்
ஆன்ம ஒழுக்கத்தில் நன்கு பயின்றவர் தானே எவருமாய் இருக்கும் நிலையில் பிறர் இயலும் செயலும் தன்னதைகளாக கொண்டு கூறினார் என்றல் மிக மிக பொருந்துவதாம். அன்றியும் திருவருள் ஒன்றாலே எல்லாம் பொறுத்து திருத்தி கடைதேற்ற முடியும் என்பதையே இதில் காட்டியுள்ளார் என்ற ஒரே விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல் சாலும். இனி அத்வைத பொருள் இப்பாடலுக்கு. திருவருள் வளத்தாலே நீயே நான் என இப்பிறப்புருவில் இன்று கண்டு கொண்டுள்ளனன் இந்த சாத்தியன் அகத்தில் அத்துவிதமாக அமர்ந்திருக்க அகப்புறமாகிய ஜீவனிலும் புறமாகிய மனோகரணங்களிலும் புறப்புறமாகிய இந்திரியங்களிலும் நீ கலந்து கொண்டிருக்கின்றாயோ இல்லையோ? இல்லை போலத்தான் தோன்றுகின்றது. ஆமாம், எல்லாவற்றிலும் நிறைந்து இருந்த போதிலும் வெளிப்படாது மறைந்து கொண்டிருக்கின்றாய் போலும். அதனால்தான் உனது இயல் உண்மை சிறிதும் எங்கும் வெளிப்பட்டு விளங்க காணோம். ஆகையால் இது முதல் கொண்டு நீ அகத்திலிருந்து அனகமாக வெளிப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் நீ புறத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவில் ஒரு காலத்தில் வெளிப்பட மாட்டாய் என்பது உண்மை. அது நியாயமும் கூட. ஏனெனில் அப்படி வெளிப்பட்டு விட்டால் எனது பூர்ணத்துவம் நிலைக்காது போகும். ஆகையால் புறத்தில் வெளிப்படாது அகத்தில் இருந்தவாறே அனகமுறுவதுதான் முறையாக இருக்கின்றது. அப்படித்தான் ஆன்மாவின் அகத்திருந்து அனக விரிவு கொண்டும் சூழுற்ற ஜீவ கரண இந்திரியங்களிலும் அகண்ட பிரபஞ்ச முழுமையிலும் கூட நின் நிறைவை பூர்ணமாகவே அனுபவப்படுத்துவாயாக. இந்த அனக வெளிப்பாடே சாத்தியானுபவம் என்று உணர்ந்து கொண்டுள்ளேன். நீ அப்படி வெளிப்படாமையால் தான் பொடி காரியத்திலும் மறதியும் காரணமில்லாது பயந்து ஓடுதலும் கலக்கமும் அடைகின்றேன். நீ அருளாவிடில் ஒரு அடியாவது நான் முன்னேற முடியுமா? பெருங்காரியத்தை எப்படி சாதிப்பேன்? இந்த இழிவெல்லாம் போக்கி அழிவில்லா நிலையில் ஆனந்தித்திருக்க திருவருள் வழங்கிடுவாய் என்னே. இனி அடுத்த பாடல். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குழை வித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றோ ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ சிறியேனால் ஆவதென்னே. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குழை வித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ எச்சரியேனால் ஆவதென்னே. துவைத பொருள். சாதகன் திருமுன் செயலற நின்று முறையிடுகின்றான். எல்லாம் வல்ல பதி தனது திருவுள்ளப்படியே சாதகனை செய்வித்துக் கொண்டிருக்கின்றானாம். இப்படி இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சூத்திரதாரி துவைத நிலையில் இருந்து கொண்டுதான் இயக்குவதாக காணப்படுகின்றது. நீயே பாடும்படியாக என்னை செய்தால் அல்லாமல் நானாக எப்படி பாட முடியும்? அப்பாட்டு கொண்டு வாழ்த்தி பரவி உன்னை வணங்கிடச் செய்வித்தால் அப்படியே வணங்குகின்றேன். வணங்கி உன்னை மறவாது கூடி விளங்கிடச் செய்தால் அப்படியே விளங்குகின்றேன். என்னை குழைந்து மென்மை அடையச் செய்தால் அப்படியே குழைகின்றேன். நீ எந்த உணவை உண்பிக்கின்றாயோ
அதனையே உண்ணுகின்றேன். துயில் கொள்ளச் செய்தால் துயில்கின்றேன். துயில் கொள்ளாது இருந்து உலகிடை காரியங்களை புரியச் செய்தால் புரிகின்றேன். எல்லாம் நீயே செய்வித்தால் அன்றி நானாக ஒன்றும் செய்ய மாட்டாதவனாயிருக்கின்றேன். நீயே கர்த்தா, நான் உன் கைக்கருவியே. திருச்சிற்றம்பல. சித்துருவனே, உன்னால் அன்றி இந்த ஜடம் என் செய்யும்? ஜட மூடத்திற்கு தற்சுதந்திரம் ஏது என்றெல்லாம் முறையிடுகின்றானாம். இனி அத்வைத பொருள் இந்த பாடலுக்கு. நீயும் நானும் ஒன்று ஆகி அதிகம் இருமாந்திருக்கின்றேன். ஆனால் நீ எண்ணிய எண்ணியாங்கு முடிக்கும் செயல்திறன் கொண்டு இருந்தும் என்னை ஏதும் செய்ய திராணியற்றவனாக செய்துவிட்டு என்னுள் மறைந்தே இருக்கின்றாய். உலகம் என்னை கண்டும் என்னோடு கலந்து கலந்து நிற்கும் உன்னை சிறிதும் காண்கின்றது இல்லை. எப்படி காண முடியும்? நானோ என்னோடு அத்துவிதமாக இருக்கின்ற உன்னை அனுபவபூர்வமாக அடையவில்லையே. எனக்கு புறம்பாக இருக்கும் உலகம் என்னையே அறியாத போது உன்னை எங்கு அறியப் போகின்றது? நீ என்னிலிருந்து அணகப்படு. உனது அற்புத செயலை என் ஆறாக வெளிப்படுத்து. மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ. விளங்குக, சன்மார்க்க நிலை விளக்குக என்று அன்று ஒரு நாள் ஆங்கை செய்தாயே. அதன்படி செயலாற்ற எனக்கு ஆற்றல் கொடுப்பாய் இப்போதே. அதுகொண்டு உலகுக்கு இசைத்து இசையச் செய்வோம். ஆகையால் உனது அருள் நியதியின் படி அடியனை சும்மா பாடுவித்தும் பணிவித்தும் கூடுவித்தும் குழைவித்தும் ஊட்டுவித்தும் உறங்குவித்தும் விழிப்பித்து ஆட்டுவித்தும் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நிறை அருள் செய்து நிலவிட தருதல் வேண்டும். அப்படி செய்வதே உன் பரம் என கூறி அத்விதானந்த வாழ்வில் கூட்டி வைக்க முறையீடு செய்யப்பட்டதாக இப்பா அமைகின்றதாம். அடுத்ததாக பா 5. உடுப்பவனும் உண்பவனும் நானே, உடுப்பவனும் உண்பவனும் நானே, என்னவும் நாணமுறுவது எந்தாய். தடுப்பவனும் தடை தீர்த்து கொடுப்பவனும் பிறப்பிறப்பு தன்னை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும். பிறப்பிறப்பு தன்னை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவ உருவாய் என்னுலோங்கி எடுப்பவனும் நீ என்றால் அந்தோ இச்சிறியேனால் ஆவதன்னே. பிறப்பிறப்பு தன்னை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவ உருவாய் என்னுலோங்கி அடுப்பவனும் நீ என்றால் அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. துவைத பொருள். இப்பொழுது நீ என்றும் நான் என்றும் இரு கூறாய் விளங்குவதே சாதனைக்கு அனுகூலமாயிருக்கின்றது. இதில் நீயே தேகியாயிருக்கின்றாய், நானோ தேகமாயிருக்கின்றேன். இருந்து கொண்டு துணிமணி அணியவும் சுக உணா உட்கொள்ளவும் செய்யும்போது நான் உடுக்கின்றேன், நான் உண்ணுகின்றேன் என்று சொல்லவும் என் நா கூசுகின்றதே. இந்த ஜடத்திற்கு செயலும் அனுபவமும் ஏது? உனக்கே யாவும் பொருந்துவதாக அறிந்து நாணி கோணி மௌனி ஆகின்றேன். எனது அருட்பெரும் தந்தையே, எனக்கு தேவைப்படாதனவற்றை தடை செய்து விளக்கவும் தேவையானவற்றை தடை நீக்கி வழங்குவிக்கவும் எனக்கு பிறவா இரவா பெருநிலையில் வைத்து காத்து பேரின்பில் தழைக்கச் செய்கின்ற உண்மை குருவாய் தோன்றி வந்து சார்கின்றனவும் நீ என்றால் நான் யார்? எனக்கு என் செயல் ஒன்று ஏது? துவைத நிலையில் இருத்தியது போதும். இனி
அத்வைத நிலை அமைத்து கொள்ளுவாயாக. இனி சாத்திய நிலையிலிருந்து சாதிக்க வேண்டுகின்றனன். இனி அத்வைத பொருள். சாத்திய நிலையிலிருந்து, அதாவது அத்வித நிலையிலிருந்து சூழ்ந்து நோக்குகின்றான். போதநாசமுற்ற போது சாத்தியன் என்ற தன்னிலையே மறைந்து சத்துப்பொருளே எல்லாமாய் விளங்குகின்றது. இங்கு எல்லா புற நிகழ்ச்சிகளும் அக அனுபவங்களும் பதி சுதந்திரத்தால் அமைகின்றனவாக கண்டு தன் இயலாமை குறித்து அருள் வேண்டி முறையீடு செய்யப்படுகின்றதாம். இங்கு எல்லா புற நிகழ்ச்சிகளும் அக அனுபவங்களும் கடவுள் சுதந்திரத்தால் அமைகின்றனவாக கண்டு தன் இயலாமை குறித்து அருள் வேண்டி முறையீடு செய்யப்படுகின்றதாம். தனக்கு வேண்டியது பூர்ண அருளே. தனக்கு வேண்டியது பூர்ண அருளே. அது புறத்திலெங்கும் இல்லை. புதிதாக வந்து சேர வேண்டிய ஒன்றாகவும் இல்லை. அகத்திலேயே நிறைவுற்றதாய் என்றும் இருந்தும் பகிரங்கப்படாது அந்தரங்கத்தில் மறைந்திருக்கின்றதாம். ஆகையால் அகத்திலிருந்தே பெருகி அனக நிறைவு கொள்ள வேண்டியே முறையீடு செய்யப்படுகின்றது அத்வைதமாகவே. இவனுக்கு இன்பானுபவம் வழங்கும் ஞான சர்க்குருவும் அத்வைதமாகவே இருந்து தக்க காலத்தில் எல்லாம் கூட்டி வைக்கின்றார். இந்த திருவருட்பா பாடல்களெல்லாம் சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து பொருளாக்கப்பட வேண்டியுள்ளன என்பது என்றும் மறந்துவிடக்கூடாது. இவை புற இடங்களில் செய்யப்படுகின்ற முறையீடுகள் அல்ல. இவை புற இடங்களில் செய்யப்படுகின்ற முறையீடுகள் அல்ல. அகத்திருச்சிற்றம்பல சந்நிதியில் இருந்து கொண்டு செய்யப்பட வேண்டியவை ஆகும். துவைதத்தில் இரண்டாக கண்டு ஓதுவதும் அத்வைதத்தில் அகம் ஒன்றி நின்று உரைப்பதுவும் அமைவாகும். முடிவில் அகமிருந்து அனகப்பயன் உருவதே குறிக்கோள். புறப்பொருள் விளக்கப் புகுந்து உண்மையை மறந்து உலை உறுதல் கூடாது. சுதந்திர வாழ்வு பதிவால் இருந்து, அதாவது அகத்திலிருந்து மலர வேண்டும். அதுவே நிறை இன்பம் கொண்டதாகும். அடுத்ததாக பாடல் எண் 6. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதன்றே என்றுள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்றை இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. துவைத பொருள். உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் உண்டாவது, உண்டாகிக் கொண்டே இருப்பது ஏன் எனில் பழவினை பயன் என்பார்கள் விதிவாதிகள். அந்த பழவினையில் நல்வினை தீவினை என இரு கூறு உண்டாம். இந்த இரண்டுமே புண்ணிய பாவ கண்மங்களாய் மேற்பிறப்பு எடுத்தற்கு காரணமாகின்றனவாம். உலக வழக்கில் குணம் என்றால் நல்ல குணத்தையே குறிப்பதாயும், மனம் என்றால் நறுமணத்தையே குறிப்பதாயும், கர்மம் அல்லது வினை என்றால் பாவ கண்மத்தையே குறிப்பதாயும், தலை விதி அல்லது கிரகம் என்றால் தோஷ பலனையே குறிப்பதாயும் கொள்ளப்படுகின்றனவாம். பிறப்பு எடுப்பது அது நல்லதாயினும் சரி தீயதாயினும் சரி பல்வேறு அவத்தைகள் அடையச் செய்து முடிவில் இறப்பென்னும் பேரவத்தையை அடைவிக்கின்றதால்
பாவ வினையாகவே குறிக்கப்படுகின்றது. பிறப்பிறப்பற்ற நித்தியானந்த நிலையே புண்ணிய பேராக கொள்ளப்படும். இந்த பேரின்ப நிலையை அடைவித்து என்றும் விளங்கச் செய்தல் பொருட்டே நமது பதி அருள் பாலிக்கின்றார். அந்த அருள் தானே ஓர் உயிருக்கு முதலாயிருந்து ஜீவதேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் தொடர்வதற்கு காரணமாய் உள்ளது என இன்று திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம். ஆகவே பழவினை என்றும் முதற்பாவம் என்றும் மூலமலம் என்றும் இதுகாரும் கருதப்பட்டு வந்தது கடவுளின் திருவருளே என்று இன்றே தெரிந்து தெளிவு பெறுகின்றோம். இதனால்தான் சாவதும் பிறப்பதும் பெரிய பாவம் என்றே நினைவு கூர்ந்து இந்த பாவம் என்று ஒழியும் என கவலைப்பட்டு வருந்திக் கொண்டே இருக்கின்றார்களாம் நல்லவர்கள் பலரும் நெடுங்காலமாக. அப்படிப்பட்ட பவ நோயை நீக்கி புண்ணியமாகிய நித்தியானந்த பெற்றினை அருள்வது நம் அருள் அம்பலவாணர் ஒருவராலே தான் முடியும். அவர்க்கே அந்த சுதந்திரம் உண்டு. பிற தெய்வங்களுக்கும் மற்றெவர்க்கும் அந்த சுதந்திரம் இல்லையாம். எனவே சிறியரில் சிறியனாகிய இந்த அடியினால் எந்த விதத்தில் அந்த பிறப்பு இறப்பு என்னும் அந்த பெரும் பவ நோயை தவிர்த்து கொள்ளக்கூடும். துரும்பும் அசைத்தெடுக்க முடியாத சுதந்திர ஈனனாகிய அடிமையாயிருக்கின்றேன் நான். என்னை நீயேதான் அன்று தொட்டு அடிமை கொண்ட ஆண்டானாய் இருக்கின்றாய். நின் பேரருள் பெறவே முறையிடுகின்றேன். இது சமயம். இந்த முறையீட்டை அருட்புரட்சியாக கொண்டு விரைவிலே முழு சுதந்திரம் வழங்கி பேரின்ப சுயராஜ்யத்திலே வாழ்வித்தல் வேண்டும். உலகவர்கள் ஏதேதோ புறப்புரட்சிகள் செய்து ஏகதேச சுதந்திரம் பெற்றும் நிலையான இன்ப வாழ்வு பெறாது வீண் போகின்றார்கள். அரசியல் புரட்சியால் பெறும் சுதந்திரமும் பொருளாதாரம் கலை முதலியவற்றால் பெறும் சுதந்திரமும் யோக ஞான ஆன்மீக புரட்சியால் பெறும் அற்புத சித்தி சுதந்திரங்களும் உண்மையான பூரண சுதந்திரம் ஆகாதே. அவைகளுக்காக பலகாலம் செய்த புரட்சி முறைகள் எல்லாம் திருவருள் முறையீட்டுக்கு ஒப்பாகுமா? தேவரீர் இந்த முறையீட்டை ஏற்றருளி பூர்ண சுதந்திரத்தை அடியனுக்கு வழங்குவதோடு உடனிருந்து உலகுக்கெல்லாம் அருட்ஜோதி செங்கோல் செலுத்த என்றும் உதவி நிற்றல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றாள் இந்த சுத்த சன்மார்க்க சாதகன். இனி இப்பாடலின் அத்வைத பொருளை பார்ப்போம். அத்வைத நிலையிலே இருக்கின்ற சாத்தியன் தான் அனாதி காலமாக ஆன்ம வடிவாய் இருந்து கொண்டுள்ளதாக கண்டு நிற்கின்றான். இந்த ஆன்மாவுக்கு இடையறாது தேகம் வருதலும் போதலும், அதாவது பிறப்பும் இறப்பும் இயற்கை போல தோற்றுகின்றதாம். அப்படி உடம்பின் ஆக்கமும் நீக்கமும் அருட்பெரும்பதியின் ஆணைப்படியே நிகழ்கின்றனவாக உணர்த்தப்படுகின்றோம். அது முற்றும் அவர் சுதந்திரத்தினால் நடக்கின்றதாம். எந்த விதமான புறப்புரட்சியாலும் ஆண்டவரின் சுதந்திரத்தை பறித்து கொள்ள முடியாது. அவருடைய அருளாட்சியின் விதிமுறை சட்டம் நேர்மையானது. மக்களையெல்லாம் கனமேனும் இடைவிடாது காத்து நின்று தேவையான யாவையும் வழங்கி தேவையில்லாத எவற்றையும் தவிர்த்து மேலே மேலே ஏற்றி கொண்டிருக்கின்றதாம். முடிவில் ஆன்ம பரிபாகமுற்ற காலையிலே தன் சகல சுதந்திரத்தையும் பூர்ணமாகவே ஒவ்வொருவனுக்கும் வழங்க உள்ளார். இதை நன்கு அறிந்து கொண்டுதான் நம் சாத்தியன் அந்த திருவருளை பூரணமாக பெற வேண்டி முறையீட்டு வழியை பின்பற்றியுள்ளான். இதுவரை ஆன்மாவுக்கு தேக சேர்க்கையும் பிரிவும் பெரும் பாவவினையால் உண்டாகி கொண்டே இருப்பதாக நினைத்து அதனை போக்கிக் கொள்ள வருந்தி முயன்று பார்த்து விட்டனர் பலரும். அவர்களின் முயற்சி ஆன்ம பாவனையில்
ஒடுங்கி போவதால் மட்டும் பாவப்பிணி தீரும் என்று அறிந்து முயற்சியும் செய்து அப்படியே அடங்கியும் போனார்கள். உயர்வுடைய மனித தேகமில்லாமல் அல்லது அது ஒழிக்கப்பட்டு விட்டால் ஒரு ஆன்மாவுக்கு வாழ்வும் அனுபவமும் இல்லையென்றோ? ஆகையால் அந்த ஆன்மா பரமான்மபதி அனுபவத்தோடு வாழ வேண்டும். ஆனால் அப்பதியின் பூர்ண அருள் சுந்தரத்தால் தான் முடியும் என்று உணர்த்தப் பெற்றேன். இதுவரை அடியேனை சூழ வந்து போன தேகமெல்லாம் என்னுள் நானாய் அத்துவிதமாய் இருந்த நினது சுந்தரத்தால் நியதிப்படி ஏற்பட்டனவாக காண்கின்றேன். இப்பொழுது பொருந்தியுள்ள ஜீவதேகமும் அந்த நியதி முறையில் தான் வந்துள்ளது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டுள்ள அருள் ஞானத்தால் யான் எனது எனக் கொண்டிருந்த இந்த உயிரும் உடம்பும் உனது அருளின் கூறாக கண்டு என் சுதந்திர உணர்ச்சியை முற்றும் தேவரீர் திருவடியில் ஒப்புவித்து விடுகின்றன. தேவரீருக்கே யாவும் சர்வ சுதந்திரமாக கொடுத்துவிட்டு அத்துவிதமாக வாழ வேண்டி இம்முறையீடு செய்கின்றனர். ஏற்று அருள் பாலித்திடல் வேண்டும் என்கின்றான் நமது சாத்திய சுத்த சன்மார்க்கி. மேலும் தன் முறையீட்டை இப்படி சுருக்கி கூறுகின்றான். பிறவா இரவா பேரின்ப உருவில் திகழச் செய்வது தேவரீர் ஒருவரால் அல்லாமல் பிற எவராலும் முடியாது என்றால் இந்த தற்சுதந்திரமற்ற சிற்றணுவனால் ஏதும் முடியாது என கூறவும் வேண்டும் கொல். ஆகையால் இந்த அணுவில் பரமாணுவாய் மறைந்திருந்து ஆளுகின்ற நீயே அனகமுற்று எண்ணில் நிறைந்து கொள்ள வேண்டும். நானும் உன்னுடன் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இதற்காகத்தான் இங்கு முறையிடுகின்றேன் என்று குறித்ததாகும். இனி இரண்டாவது பதிவில் தொடரும். தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்களுக்கு நன்றி. தயவு.